இந்த நாளிலும் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நம்ம என்ன வாக்குத்தத்தம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய பிந்திய பகுதி. உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். உன்னை போஷிக்க காகங்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு தேவன் நம்மை போஷிப்பதற்காக காகங்களே என்ன செய்வார், கட்டளையிடுவார். தேசமெல்லாம் 3 வருஷம் பஞ்சம். ஆனால் எலியாவிட்ட சொன்னார், இப்போது உனக்கு என்ன செய்வேன், உன்னை போஷிப்ப, தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும். அதனால் உங்களை சுற்றிலும் என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஆண்டவரை நம்புகிற உங்களுக்கு காகங்கள் வரும். குறித்து வச்சுக்கிடுங்க. இந்த ஆண்டு நம்மை போஷிப்பதற்கு, நமக்கு உதவி செய்வதற்கு சில காகங்களை தேவன் என்ன செய்வார், அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள் எப்படி ஒரு சூழ்நிலை அனுப்புனாரா இல்லையா. கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையிலும் சாயங்காலம், விடியற் காலத்திலும் சாயங்காலத்தில் அப்பவும் இறைச்சியும் என்ன செய்து கொண்டு வந்து, வார்த்தை அப்படியே நம்புங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவையோ சில காகங்களை தேவன் அனுப்புவார். அதான் ஆண்டவர் என்ன செய்வார், கரெக்டாக தாவீது சவுலிடம் மாட்டிக்கொண்டான். கரெக்டாக ஒரு பெலிஸ்தியனை தான் காகம் அனுப்பினார். மன்னிக்கவும், அவனுடைய போர் சேவர்களை என்ன செய்தார், ஓடி வந்து சொல்லிட்டான், ராஜாவே நம்ம ஊரை பெலிஸ்தியன் வந்துட்டான், அடித்து பறந்து ஓடணும். தாவீதை விட்டான். பற்றிலாம் அவனுக்கு சப்போர்ட்டான ஆட்களே யாருக்கு காகமாக அனுப்பினார், தாவீதுக்கு காகமாக அனுப்பினார். அதில் தான் தாவீது உயிரோடு இருந்தான். சவுலின் கைக்கு தப்பு வைக்கப்பட்டதை பார்க்குறோம். சோத்திரம். அப்போ என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு உதவி செய்வதற்காக சில காகங்கள் அங்கங்கே வச்சுருக்காரு. ஏன்ட்டு சாட்சி கேட்டிங்கன்னா நிறைய நான் சொல்ல முடியும். ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ரோல் வண்டி புதுசு வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த ரிசர்வ் மெயின் தெரியலை. வண்டி பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. அது ஒரு முரட்டாட்டம் நிறைந்த ஜாதியினர் வசிக்கக்கூடியதான ஒரு பகுதி. திடீர்னு ஒரு தம்பி எங்கேருந்து பாஞ்சு வந்தான். சார் என்ன அப்படின்னா, பெட்ரோல் இல்லை தம்பி, ஏன்னா பெட்ரோல் பல்க்கு போனால் கொஞ்சம் தூரம், 100 ரூபா கொடுங்க சார் அப்படின்னா. அவன் யார் எவரெல்லாம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. வந்தான் போனால் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. வரமாட்டான்னு நினச்சேன். கரெக்டாக போயிட்டு பெட்ரோல் வாங்கி கொண்டு கையில் தந்துட்டு போயிட்டான். அந்த ஊரில் நான் வாரந்தோறும் வருவேன். அந்த பையனை இதுவரைக்கும் நான் பார்க்க முடியலை. என்னை போஷிப்பினை நடத்துவதற்காக ஒரு காகத்தை என்ன செய்தார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் என்று மாற உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். அப்பப்போ காகங்கள் வந்திருப்பாங்க. நீங்கள் கவலையோடு இருக்கும்போது, சோர்வோடு இருக்கும்போது. ஏன்னா ஊழிய பாதையில் எங்களுக்கு அநேக சாட்சிகள் இருக்கு. என் மனைவி ஒரு முறை என்ன செய்திருக்கிறா. அப்பொழுது பாகோடு என்கிற ஒரு இடத்துல ஊழியம் செய்தோம். சாப்பாடு அந்த நேரம் ரொம்ப கஷ்டமான நேரங்கள். அதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் அரிசி மட்டும்தான் இருந்திருக்கு, காய்கறி இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு ஜெபம். நான் சாப்பிடாமல் இருந்தேன் பரவாயில்ல, அவருக்கு ஏதாவது ஒரு காய்கறி எதாவது இருக்க வேணும் அப்படின்ட்டு அவள் ஜெபித்து வீட்டுக்கு வந்திருக்கிறான். வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு அம்மா அவங்க வாங்கியிருந்த காய்களில் ஒரு பங்கு கொண்டு வந்து ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுத்து போனாங்க. அல்லேலூயா. அதேலா நமக்கு சில காகங்களை நேசிருக்கிறார், தேவன் வைத்திருக்கிறார். சில அலுவலில் பார்த்திங்கன்னா நம்ம போனால் நமக்கு தெரிந்த முக்கியமான நபரை கர்த்தர் அங்கே வச்சுருப்பார், காரியம் வாய்க்கும். உங்களுக்கு அப்படி தான். இந்த ஆண்டு நீங்கள் நிறைய காகங்களை பார்க்க போகிறீங்க. தேவ நடத்துதலை உணர போகிறீங்க. காகம் நிச்சயமாக உங்களை போஷிக்கும்.